Top 5 best new application in 2021. நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்குது மைண்ட் லீக். இந்த அப்ளிகேஷன் பத்தி பாத்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் டைம்ல நிறைய பேருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு அப்ளிகேஷனா தான் இருக்கும். ஏன்னா நம்ம சோசியல் மீடியாலாம் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, எந்தெந்த டயத்துல நம்ம எவ்வளவு நேரம் யூஸ் பண்றோங்கிறது ஒரு கால்குலேட் இல்லாம அதுல போனோம்னு நம்ம பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஆனா இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாச்சும் ஒரு சோசியல் மீடியா யூஸ் பண்றீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபேஸ்புக் இதெல்லாம் யூஸ் பண்றீங்கன்னா, நீங்க அந்த இடத்துல எவ்வளவு நேரம் யூஸ் பண்றோங்கிறத நம்மளே செட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ½ an hour இல்லை 50 minutesல நம்மளுக்கு இதுக்கு மேலெல்லாம் இந்த சோசியல் மீடியா நான் யூஸ் பண்ண தேவையில்லை, இல்லை இந்த அப்ளிகேஷனுமே இந்த டேட்டுக்கு மேலே நான் யூஸ் பண்ண தேவையில்லைன்னா அந்த அப்ளிகேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு டைமர் செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்தந்த அப்ளிகேஷனுக்கு தனித்தனியான ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கும், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக செட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு அந்த அப்ளிகேஷனில் ஒரு 15 minute நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுப்போம். அப்போ 50 minute மேலே நீங்கள் அதை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேயே சும்மா ஒரு கிஃப்ட் இமேஜ் மாதிரி வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் இதை யூஸ் பண்ணிட்டீங்க போதும் நிறுத்திக்கோங்க அந்த மாதிரிலாம் இண்டிகேட் பண்ணோம். இது அப்போதான் நம்மளுக்கு யூஸ் பண்ண தோண ஆரம்பிக்கும். இவ்வளோ நேரம் அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் இந்த ரீசெண்ட் டைமில். நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்குது நாப்டைம். இந்த அப்ளிகேஷனை பத்தி பாத்தீங்கன்னா, நீங்க சில டைம் மொபைல் போன் யூஸ் பண்ணிருப்பீங்க, ஆனா சில டைம் யூஸ் பண்ணாம இருக்கும்போதே மொபைல்ல சார்ஜ் ட்ரைன் ஆகிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே இருக்கும். ஏன் கம்மியாகுதுன்னே தெரியாது. அது காரணம் நம்ம மொபைல்ல பேக்ரவுண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்ளிகேஷன் மட்டும் தான் அதுவா தானா பேட்டரியை உறிஞ்சி எடுத்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க மொபைல் போன் யூஸ் பண்ணாம கொஞ்ச நேரம் தனியா வச்சிருந்தீங்கன்னா கூட இந்த அப்ளிகேஷன் தானா ஆக்டிவேட் ஆகி எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிட்டு இருக்கோ அதெல்லாம் இதுவே க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இது நிறையவே பேட்டரி லைஃப் எனக்கு சேவ் பண்ணி கொடுத்துருக்கு, உங்களுக்கும் சேவ் பண்ணணும்னு நம்புறேன். அதனால தான் இந்த அப்ளிகேஷனை உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றேன். இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க நைட் டைம்ல ரொம்பவே யூஸ் ஆகும். ஏன்னா இந்த அப்ளிகேஷன்ல நைட் டைம்ல ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நீங்க தூங்க போற டயத்துல மொபைல் ஆஃப் ஆகிருக்கும் போது எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் பேக்ரவுண்ட் ரன் ஆகுதோ இதுவே தானே ஐடென்டிஃபை பண்ணி இதுவே க்ளோஸ் பண்ணிடும். இது ஒரு நல்ல அப்ளிகேஷன் தானே. நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல இருக்குது பிரைவசி டேஷ்போர்ட். இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க ரீசெண்ட் டைம்ஸ்லாம் நிறைய அப்ளிகேஷன்லாம் டெவலப் பண்ணி அது பாட்டுக்கு அளவு நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. கேமரா ஆக்சஸுக்கு, மைக் ஆக்சஸுக்கு, லொகேஷன் ஆக்சஸுக்குலாம் நீங்க பாட்டுக்கு அளவு கொடுத்துக்கிட்டே தான் இருந்திருப்பீங்க. ஆனா எந்தெந்த அப்ளிகேஷன் எந்தெந்த டைம்ல இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இந்த பிரைவசி டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கேமரா இதுக்கு எந்தெந்த இதுக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்கீங்க எல்லாமே லிஸ்ட் அவுட் காட்டும். மைக்குன்னா அதுக்கு தனியா பார்த்துக்கலாம், லொகேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தனித்தனியா பார்த்துக்கலாம். நீங்க ஆக்சஸ் பண்ணாத சில டயத்துல இப்ப போட்டோ அந்த அப்ளிகேஷன்ல எடுக்காம இருப்பீங்க, அப்பயும் சில அப்ளிகேஷன் வந்து உங்க கேமராவை ஆக்சஸ் பண்ணும். இதை வந்து இந்த அப்ளிகேஷன்ல ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த அப்ளிகேஷன் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இந்த ரீசெண்ட் டைம்ல எந்தெந்த அப்ளிகேஷன் நம்ம கேமரா யூஸ் பண்ணுது, மைக் யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத தனித்தனியா டீட்டெயிலாக காமிக்குது. இது ஒரு பெஸ்ட் அப்ளிகேஷன் தான், அதனால தான் இதுக்கு நம்ம 3rd பிளேஸ் கொடுத்துருக்கோம். நம்ம லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல இருக்கிறது WUNDER. இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க ப்ளூடூத் டிவைசஸ், ஒயர்லெஸ் இயர்போன்ஸ், இயர்பட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த ப்ளூடூத் டிவைஸ்லாம் எங்கேயாச்சும் மிஸ் ஆயிடுச்சுன்னா இயர்பட்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும், எங்க இருந்துச்சுனாலும் கண்டுபிடிக்க முடியாது. அதெல்லாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க பக்கத்துல போக எவ்வளவு ரேஞ்சில் அந்த இயர்பட்ஸ், ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா க்ளோஸ் அப் போக ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இது ஒரு செம ஃபீச்சர் தான். எந்த கேஜெட்டும் அதில் அட்டாச் பண்ணாமலே நம்மளோட ஹெட்ஃபோன்ஸ், இயர்ஃபோன்ஸ் எல்லாம் எங்க இருக்குங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம லிஸ்ட்ல 1st பிளேஸ்ல இருக்குது DOLBY. இந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ஆடியோ எடிட்டிங்கான ஒரு அப்ளிகேஷன். ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ ஆடியோ எடிட் பண்றதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கு. அது நிறைய அப்ளிகேஷன்லாம் அவ்வளோ நல்லதா பண்றதே கிடையாது. மினிமம் நம்ம லேப்டாப் இந்த மாதிரி டெஸ்க்டாப் யூஸ் பண்ணி தான் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆடியோக்கு எந்தெந்த எஃபெக்ட்ஸ் தேவையோ தேவையான எஃபெக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் ரிடக்ஷன் கூட இருக்கு. இதோட ஒரு மெயின் ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, வீடியோவில் யூஸ் பண்ணி அதில் உள்ள ஆடியோவும் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். சில எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுல டோல்பி எஃபெக்ட் கூட ஆட் பண்ணி இது பண்ணி அது ப்ராசஸ் ஆகி தான் தருது. ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட்லாம் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான அப்ளிகேஷனா மாறிட்டு இருக்கு. அதனாலதான் இதுக்கு நம்ம 1st பிளேஸ் கொடுத்துருக்கோம். DOLBY. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். நம்மளோட சேனல்ல அப்ளிகேஷன்ஸ் பத்தி எல்லாம் சீரிஸ் பண்ணலாம்னு இருக்கோம். டாப் 5 பெஸ்ட் அப்ளிகேஷன், ப்ரொடக்டிவிட்டி அப்ளிகேஷன் அப்படி இப்படின்னு. நியூ அப்ளிகேஷன்ல யார் யாருக்கு பார்க்க ஆசை இருக்கோ அவங்க எல்லாம் இந்த சீரிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்லைக் பண்ணிருங்க. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது பைடாக். நான் கவி.